ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசலோடைய மிக முக்கியமான வானியல் பங்களிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு வானியலாளர் மற்றும் கணிதவியலாளர். இவர் 1784 ஜூலை 22 அன்னைக்கு ஜெர்மனியோடைய நார்த் ரைன் வெஸ்ட்ஃபேலியாவில் இருக்கிற மைண்டனில் பிறந்தாங்க. கிட்டத்தட்ட இவருக்கு 22 வயசு இருக்கும்போது, அதாவது 1806ஆம் ஆண்டு ஜெர்மனியில் இருக்கிற லோவர் சாக்சனியோடைய லிலியன்தாலில் இருந்த யோஹான் ஹெரானிமஸ் ரோட்டர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமருடைய அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேட்டரியில் இவர் ஒரு அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணாங்க. அங்கே இவருடைய வானியல் அவதானிப்புகளை தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக ஜேம்ஸ் பிராட்லி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் அஸ்ட்ரானமருடைய அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேஷன்ஸை இவர் முறைப்படுத்த தொடங்கியிருந்தாங்க. அதாவது ஜேம்ஸ் பிராட்லி 1692ஆம் ஆண்டு பிறந்து 1762ஆம் ஆண்டு இறந்திருந்தாங்க. அவருடைய காலத்தில் நட்சத்திரங்களினுடைய நிலைகள் பற்றி எழுதியிருந்தாங்க. அதாவது வானத்தில் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத சில சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தி கண்டறிஞ்சு அந்த நட்சத்திரங்களினுடைய நிலைகளை ஸ்டார் கேட்டலாக பட்டியலிட்டிருந்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் தான் நட்சத்திரங்களினுடைய நிலைகளை கண்டறிகிறதுக்காக ஜேம்ஸ் பிராட்லி பயன்படுத்தியிருந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆனது அந்தளவுக்கு துல்லியமானது இல்லை அப்படின்றது தெரிய வந்தது. இந்த விஷயம் ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசலுக்கு தெரிய வந்த உடனே அந்த நட்சத்திரங்களினுடைய நிலைகளை கண்டறிகிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே அந்த அளவுக்கு துல்லியமானது இல்லை அப்படின்னா, அப்போ அதை பயன்படுத்தி கண்டறியப்பட்டிருந்த நட்சத்திரங்களினுடைய நிலைகளும் அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்காது அப்படின்றத ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் கணிச்சாங்க. இதனால தான் ஜேம்ஸ் பிராட்லினால் அதாவது ஜேம்ஸ் பிராட்லினால் எழுதப்பட்டிருந்த ஸ்டார் பொசிஷன்ஸ் எல்லாம் மறுபடியும் செக் பண்ணி பார்த்து அதை சரி செய்யணும் அப்படின்றது தான் ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசலோடைய எண்ணமாக இருந்தது. அதுக்காக தான் அவர் அந்த யோஹான் ஹெரானிமஸ் ரோட்டர் அப்படின்ற அந்த ஒரு வானியலாளருடைய அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேட்டரியில் ஜாயின் பண்ண உடனே ஜேம்ஸ் பிராட்லியோடைய அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேஷன்ஸை முறைப்படுத்த தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் ஜேம்ஸ் பிராட்லினால் கண்டறியப்பட்டிருந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களினுடைய நிலைகளையும் துல்லியமாக இவர் அவதானித்து வந்தாங்க. குறிப்பாக இவருடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருந்த துல்லியமான சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தி நட்சத்திரங்களினுடைய நிலைகளை ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் அவதானித்து வந்தாங்க. போக போக சில நட்சத்திரங்களினுடைய நிலைகள் தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் அப்போ சரியான நிலைகள் எதுவோ அதை சரியாக பதிவு செய்ய தொடங்கியிருந்தாங்க. இப்படியே ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் நூற்றுக்கணக்கில் போய் அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களினுடைய நிலைகளை அப்படியே இவர் சரியாக பதிவு செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்போதைய கிங்டம் ஆஃப் பிரஷியாவுடைய கிங்காக இருந்த ஃப்ரீட்ரிக் வில்லியம் III அவர் 1810ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அப்போதைய கிங்டம் ஆஃப் பிரஷியாவில் இருந்த கோனிக்ஸ்பர்க் அங்கிருந்த கோனிக்ஸ்பர்க் அப்சர்வேட்டரி அப்படின்ற ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேட்டரியோடைய டைரக்டராகவே ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசலை அவர் நியமித்தாங்க. அப்போ ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசலுக்கு 25 வயசு தான் இருந்தது. ஸோ 25 வயசுலேயே கோனிக்ஸ்பர்க் அப்சர்வேட்டரி அப்படின்ற அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேட்டரியோடைய ஒரு டைரக்டராக இவர் அந்த ஃப்ரீட்ரிக் வில்லியம் III அப்படின்ற கிங் ஆஃப் பிரஷியா மூலமாக நியமிக்கப்பட்டாங்க. இது இவர் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகவும் கௌரவமாகவும் இருந்தது. இந்த கோனிக்ஸ்பர்க் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் ரஷ்யாவில் கலினின்கிரேட் அப்படின்ற பேரில் இருக்குது. ஸோ அது அந்த காலகட்டத்தில் கிங்டம் ஆஃப் பிரஷியாவுக்கு கீழே கோனிக்ஸ்பர்க் அப்படின்னு இருந்தது. ஸோ அங்கிருந்த கோனிக்ஸ்பர்க் அப்சர்வேட்டரியோடைய டைரக்டராக தான் 1810 ஜனவரி முதல் ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் 3000க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களினுடைய நிலைகள், குறிப்பாக ஜேம்ஸ் பிராட்லினால் குறிப்பிடப்பட்டிருந்த சில தவறான நட்சத்திரங்களினுடைய நிலைகளை இவர் சரி பார்த்துருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் பட்டியலிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் இந்த ஒரு பணிக்காக பிரெஞ்சு அகாடமி ஆஃப் சயின்சஸ் தரப்பிலிருந்து 1811ஆம் ஆண்டு ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசலுக்கு லலாண்டி பிரைஸ் அப்படின்ற ஒரு கௌரவம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1818ஆம் ஆண்டு ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல்
ஃபண்டமெண்டியா ஆஸ்ட்ரோனாமியா அப்படின்னு லட்டின் லாங்குவேஜில் ஒரு டெக்ஸ்ட் எழுதி வெளியிட்டாங்க. அது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அஸ்ட்ரானமி அப்படின்றது அதனுடைய இங்கிலீஷ் டைட்டில். அதில் 3222க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களினுடைய நிலைகளை இவர் வந்து சரிபார்த்திருந்தாங்க. அதாவது ஜேம்ஸ் பிராட்லியோடைய 3222க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களினுடைய நிலைகளை இவர் வந்து சரிபார்த்திருந்தாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒர்க்காக இருந்தது. அதுக்கப்புறம் 1819ஆம் ஆண்டிலிருந்து ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் வந்து இண்டிபெண்டாக புதுசாக இவர் வந்து ஏற்கனவே கண்டறியப்படாத நட்சத்திரங்களினுடைய நிலைகள் பற்றி கண்டறிஞ்சு இவர் வந்து பதிவு செய்ய தொடங்கியிருந்தாங்க. ஏற்கனவே ஜேம்ஸ் பிராட்லினால அப்போது இருந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தி குறிக்கப்பட்டிருந்த ஸ்டார்ஸ் பொசிஷன்ஸ் அதை பற்றி தான் இவர் வந்து ஆரம்பத்தில் அதை வந்து சரிபார்த்து அதை வந்து கரெக்ட் பண்ணி ரிஃபைன் பண்ணி வந்தாங்க. ஆனால் இந்த 1819ஆம் ஆண்டிலிருந்து இவரே வந்து புதுசாக ஏற்கனவே கண்டறியப்படாத நட்சத்திரங்களினுடைய நிலைகள் பற்றி கண்டறிகிறதுல இவர் வந்து ஆர்வம் காட்டினாங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட எண்ணில் அடங்காத நட்சத்திரங்களினுடைய நிலைகள் பற்றி இவர் வந்து தொடர்ச்சியாக வந்து பதிவு செய்ய தொடங்கியிருந்தாங்க. மேலும் நட்சத்திரங்களினுடைய நிலைகள் மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களுடைய ப்ராப்பர் மோஷனையும் இவர் வந்து பதிவு செய்ய தொடங்கியிருந்தாங்க. ப்ராப்பர் மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ்னால் என்னென்னா, இப்போ நட்சத்திரங்கள் எப்படி வந்து நம்மளுடைய பூமியானது தன்னைத்தானே சுழன்று கொண்டே சூரியனை சுற்றி வருதோ, அதே சமயம் நம்மளுடைய சூரியனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு தான் இருக்குது நம்மளுடைய சூரிய குடும்பத்தோட மொத்தமாக. ஸோ அப்படி தான் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களும் வந்து நகர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து நம்மளால் கண்டறிய முடியாது. ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர் மோஷன் அப்படின்றது. அந்த ப்ராப்பர் மோஷனை இவர் வந்து பதிவு செஞ்சாங்க. அதாவது நட்சத்திரங்கள் எந்த வேகத்தில் நகர்ந்துட்டுருக்கு, அது எந்த திசையை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு, அது எல்லாத்தையும் கூட இவர் வந்து பதிவு செஞ்சாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னா, இந்த ப்ராப்பர் மோஷனை பதிவு செய்யாமல் சும்மா நட்சத்திரம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு எழுதி வச்சாச்சுன்னா அது நகர்ந்துட்டே இருக்கிறனால சில ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கும்போது அது கொஞ்சம் இங்கே இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ அதனுடைய நிலை வந்து மாறுபட்ட மாதிரி இருக்கும். அப்போ நட்சத்திரங்களினுடைய நிலைகள் மாறுபட்டிருந்தால் நட்சத்திரங்கள் பற்றின ஆய்வுகளை சரியாக மேற்கொள்ள முடியாது. அதுக்காக தான் நட்சத்திரங்களினுடைய நிலைகள் அவசியமானது. அதே மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே இடத்துல இல்லாமல் அது நகர்ந்துட்டே இருக்கிறனால ப்ராப்பர் மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸை கண்டறிகிறதும் ரொம்ப அவசியமானது. ஸோ அதை தான் ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் வந்து பண்ணாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. 1-2 நட்சத்திரங்களினுடைய நிலைகளையும் அவைகளினுடைய அந்த இயக்கங்களையும் வந்து பதிவு செய்கிறதே ரொம்ப கஷ்டம். இவர் வந்து எண்ணிலடங்காத நட்சத்திரங்களினுடைய நிலைகளை பதிவு செஞ்சுருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா 50,000க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களினுடைய நிலைகளையும் அதனுடைய இயக்கத்தையும் இவர் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. இதை வந்து ஒரு தசாப்தத்துக்கு மேலே 1819 ஆரம்பித்து 1829 காலகட்டம், இந்த காலகட்டத்துக்குள்ளே இவர் வந்து இவ்வளோ 50,000க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களினுடைய நிலைகள் பற்றி எழுதியிருந்தாங்க. இதுக்காகவே ராயல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் சொசைட்டி, இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்குது, அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு அதே 1829ஆம் ஆண்டு கோல்டு மெடல் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பிராட்லி மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செஞ்சாங்க. அதுதான் இந்த 61 சிக்னி அப்படின்னு ஒரு பிரைட்டான ஒரு ஸ்டார் இருக்குது. இது வந்து அந்த காலகட்டத்தில் ஒப்பீட்டு அளவில் இதுதான் வந்து பூமிக்கு அருகாமையில் இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டிருந்தது. குறிப்பாக ஜெசபி பியாக்ஸி அப்படின்ற ஒரு இட்டாலியை சேர்ந்த வானியலாளர்னால இந்த 61 சிக்னி அப்படின்ற ஸ்டார் ஆனது மற்ற நட்சத்திரங்களோட ஒப்பிடும்போது இது பூமிக்கு அருகாமையில் இருக்குது அப்படின்றத அவர் கண்டறிஞ்சிருந்தாங்க. ஸோ அதனால் அப்போ இந்த பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த 61 சிக்னி அப்படின்ற நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கும் நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கும் இடையில் உண்டான தொலைவை கண்டறியணும் அப்படின்றது தான் ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசலோடைய அடுத்த ஒரு டார்கெட்டாக இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் நட்சத்திரங்கள் வந்து எப்படி நமக்கு சூரியன் அதேமாதிரி மற்ற கோள்கள் எல்லாம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கான கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன்லேருந்து பூமிக்கு இதுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 14.9 கோடி கிலோமீட்டர். ஸோ அது மாதிரி தான் வந்து நட்சத்திரங்களும் வந்து இருக்கும், இவ்வளோ கோடி கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த வானியலாளர்கள் நினச்சாங்க. அதனால்
ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசலும் வந்து நட்சத்திரங்களினுடைய அந்த தூரத்தை கணக்கிடணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக அவர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட நட்சத்திரம் அந்த 61 சிக்னி. ஏன்னா அதுதான் அந்த காலகட்டத்தில் ஒப்பீட்டு அளவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டிருந்தது. ஆனால் இதை விட பக்கத்தில் இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குதான். இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இதுதான் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அறியப்பட்டிருந்தனால அதை வச்சு இவர் வந்து இவருடைய ஒர்க்கை தொடங்கினாங்க. அப்போ ட்ரைகனோமெட்ரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஹீலியோமீட்டர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது. இவைகளை பயன்படுத்தி தான் இவர் ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் வந்து அந்த ஒரு ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹீலியோமீட்டர் அப்படின்றது என்னன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதில் டெலஸ்கோப் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த டெலஸ்கோப்பை வச்சு நட்சத்திரங்களை பார்க்கும்போது, குறிப்பாக இந்த 61 சிக்னியை வந்து டெலஸ்கோப்பை வச்சு பார்க்குறாங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டெலஸ்கோப்பை வச்சு பார்க்குறதன் மூலமாக அந்த ஹீலியோமீட்டரில் சில எண்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த எண்களில் வந்து அப்படியே பாயிண்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ 1 அப்படின்னு நம்பர் இருக்குன்னா இந்த 1 அப்படின்ற நம்பர் இருக்கிற இடத்துல இந்த டெலஸ்கோப் வழியாக நட்சத்திரம் பார்க்கும்போது அந்த 61 சிக்னி இருக்குது அப்படின்னா அப்போ அதை 1 அப்படின்னு குறிப்பிட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா சில மாதங்களுக்கு பிறகு அதே நட்சத்திரத்தை அதே டெலஸ்கோப்பால் பார்க்கும்போது அது எந்த ஒரு நம்பர் குறிக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருக்குதோ அதை பயன்படுத்தி அந்த ட்ரைகனோமெட்ரி அப்படின்ற அந்த ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி இதனுடைய தூரத்தை கணக்கிடலாம். அதுதான் ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசலோடைய எண்ணமாக இருந்தது. இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். பேரலாக்ஸ் முறையை பயன்படுத்தி தான் பூமிக்கும் நட்சத்திரங்களுக்கும் இடையில் உண்டான தூரத்தை கணக்கிடணும் அப்படின்னு இவர் நினச்சாங்க. பேரலாக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் 2 கண்ணையும் மூடிட்டு உங்களுடைய 2 கண்களுக்கு நடுவில் விரலை வந்து கொண்டு வந்துடுங்க. இப்போ இடது கண்ணை மட்டும் திறந்து இந்த ஒரு கையை உங்களுடைய விரலை பார்த்தா இந்த விரலானது வலது பக்கம் இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்து இடது கண்ணை மூடிட்டு வலது கண்ணால் இதே ஒரு விரலை பார்த்தா இது வந்து இடது பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ உண்மையில் இந்த விரல் வந்து எந்த பக்கமும் நகரல, விரல் ஒரே இடத்துல தான் இருக்குது. நம்மளுடைய பார்வை தான் வந்து மாறி இருக்கு. ஸோ நம்ம பார்க்குற பார்வையை வச்சு இந்த ஒரு விரல் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விதமாக பார்க்க முடியும். ஸோ இது வந்து முக்கோணமாக இருக்கும். ஏன்னா இப்போ 2 கண் இருக்குது, இங்கே ஒரு கண் இங்கே ஒரு கண், இங்கே விரல் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு இடத்துல இருந்து இங்கே பார்க்குறது ஒரு பார்வை, அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த கண்ணில் இருந்து இந்த ஒரு விரலை பார்க்குறது இன்னொரு பார்வை. ஸோ இப்படி ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும் இந்த பார்வையே. ஸோ இதுதான் வந்து ட்ரைகனோமெட்ரி அப்படின்றது. இதை பயன்படுத்தி இதனுடைய கோணம் எந்த அளவுக்கு இருக்குதோ, இதனுடைய கோணம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த ஒரு கோணத்தை அடிப்படையாக வச்சு இதுக்கும் அதாவது பூமிக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் இடையில் உண்டான டிஸ்டன்ஸை கண்டறியலாம் அப்படின்னு ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் வந்து முடிவு செஞ்சு அந்த ஒரு அவதானிப்பை 1837ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடங்கியிருந்தாங்க. இதை இவர் எப்படி பண்ணாங்கன்னா, இப்போ ஸ்டார் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது ஸ்டாரினுடைய நகர்வை நம்மளால் அந்த அளவுக்கு வந்து உணர முடியாது. அது வந்து பேரலாக்ஸ் அடைகிறது, ஸ்டெல்லார் பேரலாக்ஸை உணர முடியாது. ஏன்னா நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஒரு முறை வலது பக்கமும் ஒரு முறை இடது பக்கமும் இருக்கிற மாதிரி. இதே நீங்கள் உங்களுடைய விரலை ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ணையும் மாறி மாறி மூடி திறந்து பார்த்தாலும் அப்போ அது வந்து அந்தளவுக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிருக்கிற மாதிரிலாம் பெருசாக வந்து தெரியாது. அதே நீங்கள் ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து உங்களுடைய கண்ணை திறந்து மூடி பார்த்தா அது எந்த பக்கமும் நகர்ந்த மாதிரி தெரியாது. இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க, நடந்து போகும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள் அதெல்லாம் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயம் வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோ சூரியனோ எந்த பக்கமும் நகராமல் நீங்கள் நடக்கும்போது உங்களோடவே வர்ற மாதிரி தோணும். ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால அதனுடைய நகர்வை வந்து நம்மளால் உணர முடியாது. அது பேரலாக்ஸ் ஆகிறது, இடப்பெயர்ச்சி அடைகிறத நம்மளால் வந்து கண்டறிய முடியாது. அது மாதிரி தான் நட்சத்திரங்களும். சூரியன் சந்திரன் இவைகளினுடைய இடப்பெயர்ச்சியையே நம்மளால் அந்தளவு கண்டறிய முடியாது. அப்படின்னா இதை விட பல மடங்கு தூரத்தில் வந்து நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ அதனுடைய பேரலாக்ஸ் அது வந்து இடப்பெயர்ச்சி அடைகிறத நம்மளால் எப்படி ஈஸியாக கணிக்க முடியும்? ஸோ அது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் ஹீலியோமீட்டர் அப்படின்ற ஒரு கருவியை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் வந்து பயன்படுத்தினாங்க. இப்போ இதை வச்சு இவர் எப்படி வந்து கணக்கிட்டாங்கன்னா, இப்போ நம்ம கண்ணுன்னா ஈஸி, ஒரு கண்ணை வந்து மூடிட்டு ஒரு கண்ணால் பார்க்கலாம், அதுக்கப்புறம் மறு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணால் பார்க்கலாம், இப்படி பண்ணிடலாம். ஆனால் இதே இடத்துல நட்சத்திரத்தை எப்படி இந்த முக்கோண ரீதியாக வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துல இருந்து அப்படின்னா, இதுக்கு தான் இவர் என்ன பண்ணாங்கன்னா சில மாதங்கள் எடுத்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் பூமியானது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும், ஜூலை மாதம் சூரியனை விட்டு தள்ளி பூமி இருக்கும். அப்போ 2 வெவ்வேறு இடத்துல பூமி, இப்போ சூரியன் இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம்,
ஜனவரி மாதம் இங்கே இருக்கும் பூமி, அதே ஜூலை மாதம் இங்கே இருக்கும். ஸோ தள்ளி இருக்கும். அப்போ இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கும் இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கும் அந்த கோணம் மாதிரி வந்துடும், ட்ரைகினோமெட்ரி அந்த ஒரு விஷயம் வந்துடும். ஸோ அதுக்கு தான் ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் சில மாதங்கள் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்தாங்க, 61 சிக்னியை. அதை அந்த ஹீலியோமீட்டரில் குறிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு பிறகு, குறிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் அதே 61 சிக்னியை அதே ஹீலியோமீட்டரை வச்சு பார்த்தாங்க. இந்த முறை பூமி வேற ஒரு இடத்துல வந்திருக்கும் அப்படின்றனால அந்த நட்சத்திரத்தினுடைய கோணம் இந்த ஹீலியோமீட்டரில் ஈஸியாக அதனுடைய கோண மாறுபாட்டை கண்டறிய முடியும். ஸோ அதை ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் பண்ணாங்க. ஆனால் அந்த கோண மாறுபாடு அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை. எந்த அளவுக்கு அது இருந்ததுன்னா 0.314 ஆர்க் செகண்ட்ஸ் அளவுக்கு தான் பெருசு. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஹீலியோமீட்டரில் ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள் 360 டிகிரி. ஒவ்வொரு டிகிரியும் ஒவ்வொரு மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ 1 அப்படின்ற டிகிரியிலேருந்து 2 டிகிரி போகிறதுக்கு 60 நிமிஷம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 60 நிமிஷம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் இருக்குது. 60 நிமிஷத்தில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 3600 செகண்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த 3600 செகண்ட்ஸ் நகர்ந்தால் தான் ஒரு டிகிரியிலேருந்து இன்னொரு டிகிரிக்கு நம்மளால் போக முடியும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இவர் அந்த டிகிரி அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது வெறும் அது ஒரு செகண்டுக்கும் கீழே, அதாவது 0.31 ஆர்க் செகண்ட்ஸ் தான் அதனுடைய கோண மாறுபாடே இருந்தது. இப்போ ஒரு டிகிரி மாறுபாடு அப்படின்னா இப்படி ஓரளவுக்காச்சும் அந்த முக்கோணம் நான் இப்படி சொல்கிறேன், இதுதான் முக்கோணம் அப்படின்னா ஒரு டிகிரி அப்படின்னா இந்த அளவுக்காச்சும் இருக்கும் அந்த கோண மாறுபாடு. ஆனால் இது ஒரு டிகிரியை விட கம்மி, 0.34 அப்படின்றனால 0.314 அப்படின்றனால இன்னும் கம்மியாக இது இருக்கும். ஸோ அதனுடைய அந்த முக்கோணம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக, அது முக்கோணமாகவே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இவ்வளோ 0.314 அப்படின்ற ஆர்க் செகண்ட்ஸ் அளவுக்கு தான் அதனுடைய கோண மாறுபாடு இருக்குது அப்படின்னு ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் கண்டறிஞ்சாங்க. இப்போ இதை கண்டறிஞ்சு 1838ஆம் ஆண்டு இதை தெரிவித்த உடனே இது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது. ஏன்னா அதனால் வரைக்கும் நட்சத்திரங்களும் சூரியன் மாதிரி அந்த தூரத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இது சூரியனை விட பல மடங்கு தூரத்தில் அந்த நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது. குறிப்பாக 61 சிக்னி அப்படின்றது பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா அதுவே பல மடங்கு தொலைவில் இருக்குது அப்படின்றது அப்போ அதிர்ச்சிகரமாக இருந்தது. இந்த பல மடங்கு அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்போ நட்சத்திரங்கள் சூரியன் மாதிரி தான், சூரியனை விட பெருசாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அது பல மடங்கு தூரத்தில் இருக்கிறனால தான் நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது அது நமக்கு சின்னதாக தெரியுது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் புரிய வந்தது. இப்போ நான் இன்னொரு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கோணம் அதிகரிக்க தூரம் குறையும். எப்படின்னா இப்போ இங்கேருந்து பூமி இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே பூமி போயிருக்கு. இப்படி பார்க்கும்போது இதனுடைய கோணம் இங்கே தான் நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கோணம் பெருசாக இருக்குது பாருங்கள், இந்த முக்கோணமே பெருசாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இதனுடைய தூரம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இதுக்கும் தூரம் கம்மியாக தான் இருக்கும். இதே கோணம் குறைய பாருங்கள், இப்படி கோணம் குறைய இது தூரம் அதிகரிச்சுட்டே போகும். அது மாதிரி அது வெறும் 0.314 அந்த ஒரு கோணத்தில் தான் இருந்தது, அந்த ஆர்க் செகண்ட் கோணத்தில் தான் இருந்தது. ஸோ நான் சொல்லியிருக்கேன், ஒரு டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரி போகிறதுக்கே கிட்டத்தட்ட 3600 செகண்ட்ஸு. ஆனால் இது ஒரு செகண்டுக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் பிற்காலத்தில் இது இந்த செகண்ட்ஸ் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது அது 10.3 ஒளியாண்டு, அதாவது 10.3 லைட் இயர்ஸுக்கு அந்த பக்கம் இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது. ஒரு ஒளியாண்டுனா என்னன்னா, இப்போ ஒளியினுடைய வேகம் அது ஒரு செகண்டுக்கு தோராயமாக 3 லட்சம் கிலோமீட்டருக்கு பயணம் பண்ணிடும். ஒரு செகண்டுக்கே 3 லட்சம் கிலோமீட்டர் பயணம் பண்ணிடும்னா ஒரு 10 வருஷம், அதே மாதிரி 10.3 வருடங்கள் அந்த ஒளியானது ட்ராவல் பண்ணால் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணியிருக்குமோ அதுதான் 10.3 லைட் இயர்ஸ் அப்படின்றது. ஸோ அவ்வளோ தூரத்தில் இந்த 6.1 அப்படின்ற சிக்னி இருக்குது அப்படின்றது கண்டறியப்பட்டது. இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்மளுடைய சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த ஒளியினுடைய ஆண்டு அடிப்படையாக வச்சு பார்த்தா வெறும் 8 நிமிஷம் தான், ஆவரேஜாக 8 நிமிஷம் தான் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உண்டான தொலைவு. ஆனால் இது 10.3 ஆண்டு அப்படின்னா அப்போ எவ்வளோ தூரத்தில் நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ அதுதான் ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் அப்போ நட்சத்திரங்கள் பல மைல்ஸ் தள்ளி இருக்குது, அது நம்மளால் எண்ணவே முடியாத தூரத்தில் இருக்குது அப்படின்றது புரிய வந்தது. இது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன். இதுக்கப்புறம் 1844ஆம் ஆண்டு சீரியஸ் அப்படின்ற ஒரு பிரைட்டான ஸ்டார்,
அதனுடைய நிலையை பற்றி ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு 61 சிக்னியோடைய தூரத்தை கண்டறிஞ்சனால 1841ஆம் ஆண்டு ராயல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் சொசைட்டி தரப்பிலிருந்து மறுபடியும் இவருக்கு கோல்டு மெடல் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1844 சீரியஸ் அப்படின்ற ஒரு பிரைட் ஸ்டார் பற்றின ஆராய்ச்சியை இவர் வந்து மேற்கொண்டாங்க. இந்த சீரியஸ் அப்படின்றது பூமியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக தெரியும். அதை வந்து அவதானித்து வரும்போது அதனுடைய பொசிஷன், அது குறிப்பாக வந்து அதனுடைய இயக்கத்தில் சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்றத ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் வந்து உணர்ந்தாங்க. அதாவது இப்படி ஒரே மாதிரி நகரணும் அப்படின்னா அப்படி நகராமல் இப்படி போயிட்டு இப்படி ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக அது நகருது அப்படின்றத ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் வந்து கண்டறிஞ்சாங்க. இதை கண்டறிஞ்ச உடனே அதனுடைய இயக்கத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஒரு மாறுபாடுக்கு அதனோட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டார்க்கான கம்பேனியன் தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்க. அதாவது இப்போ நம்மளுடைய பூமி இருக்குது, பூமியை நிலா சுற்றி வருது. அந்த நிலாவினுடைய புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடல் அதில் வந்து அலைகள் எழும்புது. ஸோ பூமியில் இருக்கக்கூடிய கடலில் நிலாவினுடைய ஈர்ப்பு விசை காரணமாக இந்த ஒரு மாறுபாடு ஏற்படுது. அதே மாதிரி நட்சத்திரத்தினுடைய அந்த இயக்கம் மாறுபாடு அடையுதுன்னா அப்போ அதை சுற்றி ஏதோ ஒரு டார்க்கான கம்பேனியன் சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் வந்து நினச்சாங்க. அதை அவர் வந்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் 1846ஆம் ஆண்டு மார்ச் 17 அன்னைக்கு இவருடைய 61 வயசில் ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் வந்து இறந்து போனாங்க. இவர் இறந்து போன கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு பிறகு 1862ஆம் ஆண்டு ஆல்வின் கிரஹாம் கிளார்க் அப்படின்ற ஒரு முக்கியமான நபர், அவர் வந்து அமெரிக்கன் அஸ்ட்ரானமர். அவர் உண்மையிலேயே ஆமாம் சீரியஸ் அப்படின்ற அந்த ஒரு பிரைட்டான ஸ்டாரை சுற்றி இன்னொரு சின்ன ஸ்டார் இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. ஆனால் என்ன, அது ஸ்டார் கிடையாது, அது வந்து ஒயிட் டுவார்ஃப் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. ஒயிட் டுவார்ஃப் அப்படின்னா என்னன்னா, இப்போ நட்சத்திரத்தில் வந்து ஹைட்ரஜன் ஹீலியம்லாம் இருக்கும், அதனால அது வந்து வெப்பமாக எரிஞ்சிட்டு இருக்கும், அதுதான் வந்து ஒளியை கொடுக்கும். இப்போ அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஹீலியம்லாம் தீர்ந்து போயிருச்சு அப்படின்னா அப்போ அது ரெட் ஜெயண்ட்டாக மாறி அதுக்கப்புறம் அது வந்து சுருங்க ஆரம்பித்து அடர்த்தியான ஒரு இரும்பு மாதிரி, ஒரு அடர்த்தியான இரும்பு பால் மாதிரி ஆயிரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதில் வெப்பம் மட்டும்தான் இருக்கும், அந்த ஒளி வந்து இருக்காது, அது வந்து எரியாது. அதனால அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு நிலையை அடையக்கூடியது தான். அதாவது நட்சத்திரம் வந்து அதனுடைய எரிவாயுவை எல்லாம் இழந்து அதுக்கப்புறம் அது வந்து முழுமையாக எரிஞ்சு முடிஞ்ச பிறகு வெறும் வெப்பமாக மட்டும் இருக்கக்கூடிய நிலை தான் ஒயிட் டுவார்ஃப் அப்படின்றது. அது ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒயிட் டுவார்ஃப் ஆனது இந்த சீரியஸை சுற்றி வருது அப்படின்னு கண்டறியப்பட்டது 1862. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு காரணம் அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து புரிய வந்தது. அதாவது இப்படி இந்த ஒரு டுவார்ஃப் தான் வந்து அதனுடைய இயக்கத்தை வந்து தடை பண்ணி அதில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துது அப்படின்றது புரிய வந்தது. அதுக்கு சீரியஸ் பி அப்படின்னு பெயரிடப்பட்டது. அந்த பிரைட்டான ஸ்டார் சீரியஸுக்கு வந்து சீரியஸ் ஏ அப்படின்னு பெயரிடப்பட்டது. ஸோ இவர் கண்டறிஞ்சது இவர் இறந்த பிறகு உறுதி செய்யப்பட்டது. அதே மாதிரி தான் ப்ரோசியான் அப்படின்னு ஒரு ஸ்டார், அதையும் வந்து சுற்றி இன்னொன்று இருக்குது அப்படின்னு இவர் சொன்னாங்க. அதுவும் பிற்காலத்தில் வந்து உறுதி செய்யப்பட்டது. அது வந்து 1896 இந்த காலகட்டத்தில் வந்து அது வந்து உறுதி செய்யப்பட்டிருந்தது. வேற ஒரு வானியலாளர்னால, வேற ஒரு அமெரிக்க வானியலாளர்னால அது வந்து உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதே மாதிரி இவர் வந்து மெடிடேரியன் சர்க்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் நான் சொன்ன அந்த 50,000க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களினுடைய நிலைகளை கரெக்டாக கண்டறிஞ்சாங்க. அதை வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து கெயோர்க் ஃப்ரீட்ரிக் வான் ரைகன்பர்க் அப்படின்ற ஒரு நபர் தான் அதை வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க இந்த மெடிடேரியன் சர்க்கிளை. அவர் வந்து ஒரு ஜெர்மன் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கர் தான். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி 50,000க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களினுடைய நிலைகளை இவர் வந்து குறிச்சிருந்தாங்க. ஹீலியோமீட்டரை பயன்படுத்தி 61 சிக்னியோடைய தூரத்தை அளந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சீரியஸ், அதே மாதிரி ப்ரோசியான், இது போன்ற அந்த நட்சத்திரங்களை சுற்றி வேற ஏதோ ஒரு டார்க் கம்பேனியன் இருக்குது அப்படின்றதையும் இவர் சொல்லியிருந்தாங்க. இந்த டார்க் கம்பேனியன்ஸ் எல்லாம் நம்ம வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது. பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பை வச்சு சீரியஸ் ஸ்டாரை வந்து உத்து பார்த்தோம்னா அதை சுற்றி வரக்கூடிய அந்த சீரியஸ் பியை வந்து காண முடியும் ஓரளவுக்கு. ஸோ இதெல்லாத்தையும் ஃப்ரீட்ரிக் வில்ஹெல்ம் பெசல் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஏற்கனவே ஜெசப்பி பியாக்சி அப்படின்ற ஒரு இட்டாலியன் அஸ்ட்ரானமர், அவருடைய வானியல் பங்களிப்புகள் பற்றி ஏற்கனவே ஃபுல் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.